உலகத்துல நீங்க எவ்வளவு பொருட்கள் வாங்கினாலும், எவ்வளவு உயர் மதிப்பெற்ற பொருட்களை நீங்க வாங்கினாலும், அந்த பொருள் வந்து உங்கள பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டு போகாது. ஒருவேளை வந்து உங்ககிட்ட ரொம்ப ஹை கிளாஸ் கார் இருக்கலாம். நீங்க ரொம்ப லக்ஸூரியஸ் ஹோம்ல இருக்கலாம். நீங்க மிகப்பெரிய பட்டங்கள் படிச்சிருக்கலாம். இது எதுவுமே வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கான வழிவாசலே கிடையாது. உங்க பணமோ, உங்க பொருளோ, உங்க பட்டமோ, உங்க படிப்போ, இது எதுவுமே பரலோக ராஜ்யத்துக்கு உங்கள கூட்டி போகாது. ஆனா ஒரே ஒரு காரியம் மட்டும் தான் கூட்டி போகும். என்ன தெரியுமா? அவருடைய வசனத்தின்படி நீங்க நடக்கும் பொழுது, அந்த வேத வசனத்தின்படி நடக்கும் பொழுது, அதை நீங்க பின்பற்றி, அதை நீங்க வந்து அதற்காக நீங்க அர்ப்பணித்து, அந்த வாழ்க்கையில நீங்க நடக்கும்போது தான், அந்த சத்தியத்தின்படி நீங்க நடக்கும்போது தான், அதுதான் உங்கள என்ன பண்ணும் உங்கள பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகும். அப்போ கடைசி காலத்துல வாழ்ந்திருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவரா இருக்கிற நீங்களும் நானும், அதன்படி வாழ்றோமா? அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கோமா? அவனுடைய வருகை இருக்கும் என்று சொன்னால், அந்த வருகைக்கு நம்ம ஆயத்தப்பட்டு, அந்த வருகையில நம்ம அவரோடு கூட நம்ம போவோமா? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நாம் பிரவேசிப்போமா? அப்போ தாயின் கருவில் உருவாகும் முன்னதாகவே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன்னு சொல்லி அந்த வசனத்த நம்ம 100% வந்து அத ப்ரூஃப் பண்ணி ராஜ்யத்துக்குள்ள போவோமா? அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே நீங்க கேள்வி கேட்டுக்கோங்க. என்னையும் சேர்த்து நான் சொல்றேன். இந்த உலகத்துல யாருமே நீதிமானே கிடையாது. 100% நான் நல்லவன்னு சொல்லி யாருமே இங்க ப்ரூவ் பண்ணவும் முடியாது. இங்க உலகத்துல 100% நல்லவனும் யாருமே கிடையாது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தவிர்த்து. அப்போ பாவியாய் பிறந்த நம்மை நம்முடைய பாவத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்து, நமக்கு ரட்சிப்பு கொடுத்து, நமக்கு இந்த வேதத்தை கொடுத்து, இதன் மேல் நடக்க சொல்லி நமக்கு நல்ல அறிவுகளை கொடுத்து, அதன் மேல் நம்ம நடப்போம் என்று சொன்னால், கண்டிப்பா நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கான வழிவாசல்கள் நமக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொடுப்பார்.